கர்த்தாவே, நாங்கள் உங்க நன்றியோடு துதிக்கிறோம், உங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். உள்ளம் வாழி உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. நான் இருப்பதோ உங்க கிருபைதான், நான் இருப்பதோ உங்க கிருபைதான், நான் இருப்பதோ உங்க கிருபைதான், நான் இருப்பதோ அதிகாரம் 12வது வசனம் கூறுகிறது, வாசிங்க. நீதிமான் பனையைப் போல் செழித்து ஈமானிலே கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாகிய அவருக்கு அநீதி எல்லாம் கரவாதத்தை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலே கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்திருப்பார்கள். ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்யற இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் படிப்போம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலே கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நம்முடைய தேவனுடைய பிரகாரத்தில் நிச்சயம் எல்லாம் கரவத்தை காட்டுவோம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய சமூகம் அவன் கைதறல வீடியோ போடு. நான் கைதறல சொல்றேன், ஆமென் சொல்றல. அவன் கைதறல நீ என்ன பண்ற, வீடியோ போட்டு. ஏன்னா அவன் தரல போறான். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் தப்போ. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலே கேதுருவைப் போல் வளருவான். அதே போல கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயங்களில் என்ன பண்ணுவாங்க, செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால போன வாரம் பார்த்தோம், பாவியா இருந்தவனை அழைத்து பரிசுத்தமாய் மாற்றி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு போ. உன்னுடைய நடவடிக்கைகள், உன்னுடைய இனஜன பந்துகள், உற்சாக உறவினர்கள், உன் பாவங்கள், நீ செய்த தொழில்கள் எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை பெரிய ஜாதியாக கர்த்தர் என்ன பண்ண, யோசேப்பை கர்த்தர் பெரிய ஜாதியாகவும் அதிகாரங்களில் உட்கார செய்கிற ஆளுமைகளாகவும் மாற்றுகிறார். ஹalleluya. இன்றைக்கு அவர்கள் மாத்திரமல்ல, உங்களை சொல்றாரு, நீ உன் ஜாதியை விட்டு இனத்தை விட்டு போத்தாங்க, உங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நாமத்தை ஹalleluya. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். அவர் சொல்றாரு, நீதிமான் பனை போல செழிப்பான். பனை எப்படி வளரும்? பனை மரம் எப்படி வளரும்? நீண்டு வளரும். பனை மரம் எப்படி நீண்டதாய் வளருகிறதோ அப்படியாக நீங்கள் வளருவீர்கள். ஹalleluya. கேதுரு மரம் எப்படி வளரும்? குறுக்குல வளரும். ஹalleluya. அது எப்படி வளருகிறதோ அதே போல நீங்க என்ன பண்ணுவீங்க, செழிப்பா இருப்பீர்கள். ஹalleluya. உயரத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், அகலத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். எந்த பக்கம் போனாலும், வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும்
நீங்க தான் ஆசீர்வாதமா இருக்க போகிறீர்கள். நீங்கள் தான் செழிப்பா இருக்க போறீர்கள். பனை மரத்துக்கு தண்ணி நீர் அவ்வளவா தேவையில்லை. ஆனாலும் எவ்வளவு காய்ந்து போன சூழ்நிலை இருந்தாலும் இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பட்டி பணம் தான் அதிகமா நம்மளோட தொழில் அதுதான். அந்த இடத்துல நீர் வளம் இல்லை, வறண்ட பூமி, ஒன்றுமே இல்லாத இடம், விவசாயம் இல்லை, எதுவுமே கிடையாது. அவர்களுடைய தொழில் பனை மாத்திரமா தான். அந்த பனை மரத்தை நம்பி அவர்கள் வாழ்வார்கள். அந்த பனை மரம் காய்ந்து போன இடத்துல இருக்கும், வறண்ட பூமியில இருக்கும், தண்ணியே இல்லாமல் வளரும். அது அது கொஞ்சமா வளராது, நீடித்து வளரும், நீளமா வளரக்கூடிய தன்மை உடையது. கர்த்தருடைய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல நீண்டு வளருவீர்கள். கேதுரு மரத்தை போல தான் போடுவீங்க, ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நீங்க வளரக்கூடிய கனிகளை ஒளிவு மர கன்றுகள் போல தான் பண்ணுவீங்க, இருப்பீங்க. திராட்சை செடி போல தான் பண்ணுவீங்க, இருப்பீர்கள். அல்லேலூயா. திராட்சை செடி என்ன பண்ணுமா? கனிகள் கொடுக்கும். எப்படி வளராது? கொடி என்ன பண்ணும்? தூரம் தூரமா இருக்குமா? எப்படி இருக்கும்? பின்னிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. அதான் உலகத்தை நம்ம பார்த்து கேள்வி கேட்கிறான், நாங்கள் எங்கள் கடவுளை அறிவிப்பதில்லையே, நீங்கள் யார் அறிவிப்பதற்கு அப்படின்னு சொல்லி. நாங்கள் திராட்சை செடி போல பின்னிக்கொண்டே இருப்போம். நீங்கள் விலகி தள்ளினாலோ, நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலோ, நீங்க எட்டி ஒதுத்தாலோ, நீங்க தீண்டத்தகாது என்று சொன்னாலோ, நாங்கள் பின்னி பிணைகிறவர்களாக இருப்போம். நாங்கள் கனித்தலைவர்களாக இருப்போம். நாங்க உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய உங்கள் வாழ்க்கையில வறுமைகள், தரித்திரங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த செழிப்பு, இந்த ப்ராஸ்பரிட்டி என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்க நீளமாகவோ அகலமாகவோ நீதிமானா இருந்தா வளர்ப்பில் என்று அல்லேலூயா. அது ஒரு அத்தாரிட்டி தேவைப்படுகிறது, அவன் நீதிமான். அது ஒரு முகாந்தாரம் தேவைப்படுகிறது, அவன் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களா எந்த சூழ்நிலை வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா, நீதிமான ஒரு சாணத்தை அடைந்த பிறகு நீங்க நீளமாகவும் அகலமாகவும் வளருவீங்க. அது எந்த விதமான மாற்றமோ இல்லை. யாரு செழிப்பில் இருப்பாங்க அப்படின்னா, யார் வறுமையில் இருக்கிறாங்களோ அவங்க செழிப்பில் இருப்பாங்க. அல்லேலூயா. யார் தரித்திர நிலைமையில் இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களை கண்ணோக்க போறார். அல்லேலூயா. அது பார்த்து நான் ஒரு ஐஸ்வர்யனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லல. அவர் சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் ஏழையான லாசருவின் மேல் என்ன பண்ணுது? வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் யாரை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற சிறுமையும் எளிமையுமானவர்களை உயர்த்தவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உயர்த்துவது என்பது பணம் கொடுத்து மனம் உயர்த்துவது அல்ல, பொருள் கொடுத்து மனம் உயர்த்துவது அல்ல. உன் எல்லா ஸ்தானங்களையும் திருப்திப்படுத்துவார். நீ என்ன நினைக்கிறியோ, நீ எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் தராது. அதான் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு வசனங்களாக நம்ம என்ன பண்றோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்னொரு வசனத்தை நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு வாசிக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க? படிங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஐஸ்வர்யனா இருந்து உங்களுக்காக தரித்திரனா மாறினாரு. அந்த தரித்திரம் உங்களை ஐஸ்வர்யனா மாற்றும். அல்லேலூயா அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதனால உங்கள் தரித்திர நிலைமையில நீங்கள் எல்லாரும் முடிக்கி ஐஸ்வர்ய நிலைமையில நீங்க என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். எப்படி ஐஸ்வர்யனா மாறுவது? ஐயா, நான் படிக்கல, நான் சாதாரண தான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் சாதாரண குடும்பத்தில் தான் இருக்கிறேன், நான் எப்படி ஐஸ்வர்யனா மாற முடியும்? நான் எப்படி செழிப்பில் வளர முடியும்? நான் எப்படி என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தை கலக்க முடியும்? நான் எப்படி இந்த உலகத்துல முன்னேற முடியும்? உலகத்துல நிறைய காம்படிஷன் இருக்குது, உலகத்துல நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்களே, நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கிறாங்களே, இந்த உலகத்துல நிறைய கல்விகள் இருக்கிறது, உயர்ந்தவர் இருக்கிறாங்க, தாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே, நான் எப்படி முன்னேறுவது அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் கர்த்தர் சொல்லிக்கிறாரு.
இந்த உலகத்துல பிரதான ஐஸ்வர்யன், பிரதான மகாசாரியர் நமக்கு உண்டு. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் அவரிடத்தில் இருந்தது, எல்லா புகழும் அவருக்கு இருந்தது. எல்லா செல்வங்களையும், எல்லா புகழையும், எல்லா அதிகாரங்களையும் உங்களுக்காக சிலுவையில் அறைந்து, எனக்கு இது தேவையில்லை, என் பிள்ளைகளுக்கு தேவைன்னு சொல்லி ஆசீர்வதித்தாரு. அதுதான் செழிப்பு பெற்றவர்கள் சொல்லுது. அல்லேலூயா. அதான் நான் உங்க மத்தியில சொல்ல விரும்புகிற நண்பான கற்பனை பிள்ளைகள, அந்த செழிப்பை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். செழிப்பு என்றது என்றால் என்ன? வறண்டு போனது அல்ல, வறண்டு போனதை வளர செய்வதுதான் செழிப்பு. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல இருக்கிறத பஞ்சமே இல்லாதபடிக்கு நிறைவா நடத்துவதுதான் செழிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, இடத்துக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் வேற எதுவுமே இல்லை, இது சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் என்ன பண்ண போறோம்? சாக போகிறோம். அவங்க என்ன பண்ணுகிறாங்க? இந்த டைம்ல என்ன பண்ணுகிறாங்க? வேலைக்கு போய்க்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், வேலைக்கு போகிற இடத்துல எவ்வளவு தாக்கமா இருக்கும். வேலைக்கு போய்க்கிறாங்க. அப்பொழுது அந்த வழியா யார் போறது? எலியா போறாரு. எலியா எலிசாவா? எலியா போயிட்டு என்ன பண்றாரு? கொஞ்சம் அப்பமோ கொஞ்சம் அடையும் குடிக்க கேட்டாரா? குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்காது. நம்ம அவர் தண்ணி எடுத்து வந்து போகும்போது எலியாவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து வந்தாங்களா? அவங்களும் கொஞ்சம் குடிக்கிறாங்க தண்ணி. தண்ணி கொஞ்சம் குடிச்ச உடனே தான் அந்த டயர்ட்னஸ்லாம் அவங்களுக்கு போகுது, சாகணுன்ற அந்த மனப்பான்மை போகுது, வேலை செய்யணுன்ற ஒரு தெம்பு வருது. அப்ப அவர் சொல்றாரு, உலகத்துல ஆகாரம் எல்லாம் பரவாயில்ல, தண்ணி இருக்குது, அது போய் பாருங்க. அந்த தண்ணி அவங்க பண்றாங்க, தண்ணி குடிச்ச வயிறு ரொம்பிட்டு உடனே அவங்க என்ன பண்றாங்க? அந்த வயிறு ரொம்பிட்டு அந்த வயிறு ரொம்பது கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்க? கொஞ்சம் அடையும், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் இருக்கிற எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் என்ன பண்றாங்க? மாவை தட்டி அடைச்சு விட்டு யாரும் எடுத்து போறாங்க? முதலில் சுட மழையை கூட அப்படின்ட்டு. நானும் என் பிள்ளையும் சாப்பிட போறேன்னு சொன்னவங்க, நானும் என் பிள்ளைங்க என்ன பண்ண போறோம்? ஒன்றுமே இல்லாத பஞ்ச காலத்தில் இருக்குதுன்னு சொன்னவங்க, இப்பொழுது அவர்கள் மாவு அல்ல வருது, எண்ணெய் மொல்ல வருது. கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. உங்களுக்கு கூட சொல்லுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் எல்லாரும் சோர்ந்து போய் வெள்ளவனமா இருக்கும்போது, வறண்ட பூமியில் இருக்கும்போது, வனாந்தரத்தில் இருக்கும்போது, காடுகளில் இருக்கும்போது, அது அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, யாருமே இல்லாத சூழல், மரணம் தான் ஒரே வழி நினைக்கும் போது உங்களுக்கு செழிப்பு கட்டளையிடுவோம். அல்லேலூயா. ஒரு எலியா வந்து சொல்லணும், தண்ணி மீது கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படியாக உங்கள் வாழ்க்கையில செழிப்பை கட்டளையிடும்படியாக நிறைய எலியாக்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியர் அவங்களுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்க பாவப்பட்ட ஜென்மா வாழணும் அப்படி கிடையாது. நீங்க போயிட்டு ரொம்ப அழுது கொண்டே வாழணும்னு அவசியம் இல்லை, நீங்க ரொம்ப புலம்பிக் கொண்டே வாழணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், அத்தனையும் என்ன பண்ணுவோம்? செய்ய வேண்டும். அவன் தான் கிறிஸ்துவன். அல்லேலூயா. அவர் சொல்ற அழுகிறவர்களோட அழுங்கள், புலம்புகிறவர்களோட புலம்புங்கள், மகிழ்ச்சியா இருக்கிற இடத்துல என்ன பண்ணுங்க? மகிழ்ச்சியா இருங்க. எல்லா இடத்துலையும் ஒரே டைம்ல இயேசு கிறிஸ்துனாலே என்ன பண்ணணும்? அழுது இருக்கணும், தரித்திரமா இருக்கணும், வறுமையா இருக்கணும், பாவத்துல என்ன பண்ணணும்? இருந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கிட்ட நீ வந்தாவே பாவம் ஒன்று விட்டு போயிடும். அல்லேலூயா. என்பது முதலில் நம்ப வேண்டும். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அந்த வறுமையில என்ன பண்ண, வறுமை தரித்திரத்துல என்ன பண்ண வேண்டும்? வெளியே வரும். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, 3 யோவான் 2ஆம் அதிகாரம், 3 யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது பாருங்க. 3 யோவான் 2ஆம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா,
நீ கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தா உன் ஆத்துமா வாழும். எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றும் சுகமா இருக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணான்னா நீ எல்லாவற்றும் என்ன பண்ணணும் சுகமா இருக்கும்படி வேண்டுகிற அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கரங்களை தட்டுங்க. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் பெரிய அவர் தான் சொல்றாருன்னா நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் இப்பொழுது இருக்கிறது பார்க்கணும். அல்லேலூயா. இப்ப இருக்கிறது பார்க்காதீங்க, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்க பிதாக்களின் தேவனை பாருங்க. எல்லாம் கரங்களை தட்டுங்க. கர்த்தர் அல்லேலூயா. இப்ப இருக்கிற கண்ணீரையும் இப்ப இருக்கிற வறுமையும் இப்ப இருக்கிற துக்கத்தையும் பார்க்காதீங்க. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு அதிகமாக பெருக செய்வார். எப்படி 1000 மடங்கு பெருக செய்வார்? இப்ப இருக்கிற நிலைமை நீங்க மாற்ற வேண்டும். எப்படி ஐயா மாற்றுவாரு? எனக்கு பின்னணி இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு கடனோட இருக்கிறேன், என்னால எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்றையா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. உங்களை பார்த்து சொல்றாரு, அன்பான தேவ ஜனமே, உங்கள் வார்த்தையை மாற்றினால் நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாக ஒரு மிகப்பெரிய செல்வாங்க வந்தவர்தா. அந்த மிகப்பெரிய செல்வாங்க தன்னுடைய நிலத்துல அதிகமான விளைச்சல் விளைந்து விட்டது. அவன் இன்னொரு பெரிய மில்லை கட்டி அதில் தன்னுடைய விளைச்சல் எல்லாம் அடங்கி கொண்டிருக்கிறான். இரவுல தேவதூதன் தோன்றி என்ன செய்து கொண்டிருந்தார் கேட்கிறாங்க. அது அவன் சொல்றான், விளைச்சல் அதிகமா விளைந்து விட்டது, எனக்கு குடன் பத்தல, வேற புது குடன் கட்டுக்கிறேன், எல்லாம் விளைச்சல் அடங்கி போறான். மது கேட்ட இன்று இரவு உன் ஜீவன் பிரிந்தால் உன்னை விட்டு நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்க. அப்பதான் உணராங்க, ஐயோ இதெல்லாம் யாருக்கு போவோம், இதெல்லாம் யாரும் அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி அவங்களை சொல்றேன். உலகத்துல யாருனாலும் எவ்வளவு அநியாயம்னாலும் எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் சொத்துக்களையும் விளைச்சல்களையும் தானியங்களையும் சேர்த்து வைக்கட்டும், சாப்பிடும் போது நீங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகமா அல்ல, கட்டாயமா அல்ல, ஆசீர்வாதமாக செழிப்பாக நம்ம என்ன பண்றோம். அப்ப செழிப்பு என்பது ஜனங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து நம்ம வீட்டில் வைத்துக் கொள்வது செழிப்பல்ல. உலகத்தில் உள்ள செல்வத்தை நம்ம வீட்டில் இருந்து வைத்துக் கொள்வது செழிப்பல்ல. நம்ம செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆறு இருக்குது, ஆறு, அந்த ஆத்துல சுத்தமா தண்ணியா இருக்காது, மணல் இருக்கும். அந்த மணலை போய் நோண்ட நோண்ட அதுல இருந்து அழகான தண்ணி புறப்படும். அது போல வாழ்க்கையில வெறுமையா இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத இருந்தாலும் உன்னை நாடி வருவர்களுக்கு, உன்னை தேடி வருவர்களுக்கு, உன்னை தொட்டாலே என்ன பண்ணும், அநேக செழிப்புகள் புரண்டோடும். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பு வந்தாங்க ஒண்ணுமே இல்லை வெளியே பார்க்கும்போது, ஆனா உள்ளுக்குள்ள நானும் தான் பண்ணுவோம், தண்ணி வந்து கொண்டே இருக்கும். செழிப்பான ஆசீர்வாதம், ஈரப்பாதத்தோடு இருப்பேன், செழிப்போடு இருப்பேன். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவாரு, செய்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமா தங்கி இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஆத்மா வாழ்க்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்க்கை என்ன பண்ணுவான், சுகமா இருப்பான். 1000 மடங்கு என்ன பண்ணுவாரு, கர்த்தர் அவனை பெருக செய்வார். அல்லேலூயா. அப்படின்னு வேற சொல்லி ஏன் இந்த செழிப்பை பத்தி இருக்கு. செழிப்பு என்பது வீட்டில் வைத்து பூட்டிக் கொள்வதல்ல, வாழை இருப்பதுதான் செழிப்பு. அல்லேலூயா. எப்படி வாழை இருக்க முடியும், எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும், ரகசியம் உங்களுக்கு சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்போ அநேக செல்வந்தர்கள் பார்க்கும்போது அவங்க வெளியிலே தெரிய மாட்டாங்க.
எப்போ வெளியில் தெரிவாங்கன்னா எப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அப்பதான் வெளியே தெரிவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்றோம், அநேகருக்கு என்ன பண்றோம், கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ஜனங்க என்ன சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் சாதாரணமான ஒரு எளிமையான மனிதர், இவருக்கு எப்படி பணம் வரும், இவருக்கு என்ன பின்னணி, இவருக்கு எந்த சொத்தை நம்ம பார்க்கல, ஆனா இவர் மக்களுக்கு சேவை செய்கிறாரு. எப்படி செய்கிறார்? இவருக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வந்துச்சா, இல்ல உள்நாட்டுல இருந்து பணம் வந்துச்சா, இவருக்கு ஸ்பான்சர் யார் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா, நான் உடனே வந்து உங்களுக்கு கிறிஸ்துவ வட்டாரத்தில் எல்லாரும் சொல்லிக் கொள்கிறேன், உங்க ஸ்பான்சர்லாம் நின்றோம், செழிப்பு என்பதை புரிஞ்சுங்க. உங்க ஸ்பான்சர்லாம் நின்றோம், உங்களுக்கு கொடுக்குறவங்களாம் ஒரு நாள் மாறிடுவாங்க. ஆனா உன்னை கொடுக்க வைக்கிறாரு, அவர் என்னைக்குமே மாற மாட்டார். உன்னை வாழ வைக்கிறாரு, அவர் என்னைக்குமே மாற மாட்டார். கரங்களை தட்டுங்க அப்படின்னு தப்புங்க. அல்லேலூயா. அவர் என்னைக்குமே மாறாதவர். அவர் பெரிய காரியங்கள் தான் பண்ணுவாரு, செய்கிறவரா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாவற்றிலும் 1000 மடங்கு உங்க ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறது. அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு தேன் இருக்குது, அந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. தேன் என்பது பாத்தீங்கன்னா தேனுக்கு அர்த்தம் அப்படின்னா வெளியில அது தேன் உள்ள படாது பார்க்குது, மெடிசனா மாறுகிறது. அதான் எல்லா வயதுக்கும் தேனை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். ஆகையால் தான் கர்த்தர் சொன்னாரு, உங்களை போல தேனை ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன். அல்லேலூயா அல்லேலூயா. எந்த தேசத்துக்கு கொண்டு போறேன்? அந்த தேசத்துக்கு கொண்டு போறேன். தண்ணீருக்கே கஷ்டப்பட்டது தான். இப்ப உங்க வாழ்க்கை எப்படி பண்றாரு தெரியுமா? எகிப்துல நிறைவான ஆகாரம் இருந்தது, நல்ல வேலை இருந்தது, நல்ல வீடு இருந்தது, அவங்க வேலை. ஆனா எப்படி இருந்தாங்க? அதிகாரத்தில் இருந்தாங்க, அடிமையா இருந்தாங்க. எகிப்து ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைத்தது வெள்ளை பூண்டும் வெங்காயமும் இறைச்சியும் அப்பமும் நிறைவா கிடைத்தது. ஆனா வேலை இருந்தது, சுமை சுமக்கிறவர்களாகவோ செங்கல் சூளை அருகிறவர்களாகவோ எகிப்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா இந்த மோசே போய் என்ன பண்றாரு? இது மட்டும் வேலை இல்ல, கர்த்தரை ஆராதிப்பதே ஒரு வேலை. இதுவும் வேலை இல்லை. எது நீங்க செய்யறீங்களே அதுவும் வேலை இல்லை. நீங்க புறப்பட்டு வாங்க, நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதிக்க வரும்போது தாகமா இருக்கும், தண்ணீர் இல்ல, மனாந்தரமான வாழ்க்கை இல்ல, ஆகாரம் இல்ல. ஐயோ நாங்க எகிப்து தேசத்தை விட்டு வந்துட்டோமே, எகிப்து தேசத்துல ஒண்ணுமே இல்லையே, எகிப்து தேசத்துல எந்த விதமான எங்களுக்கு ஆளுமை இல்லையே, நான் நல்லா தான் இருந்தோம், ஏன் எங்களுக்கு அழைத்து வந்தாங்க? இப்படி சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்படாம அப்படி மக்களை குழப்பம் போது மோசமா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து அடி இருந்து கண்மலை இருந்து தண்ணி புறப்பட்டு வர சொல்றது. அல்லேலூயா. ஜனங்கள் திருப்தியாக பண்ணாங்க, குடித்தார்கள் சொல்லுகிறது. அல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி மட்டும் கொடுத்தா போதுமா, எங்களுக்கு சாப்பாடு தேவை இல்லையா, நாங்க எகிப்துல நல்லா சாப்பிடுவேன். தப்பா இருக்கு உங்க வாழ்க்கையில. எப்பவுமே பழையதை நினைச்சு 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 பார்த்தீங்கன்னா பழைய வாழ்க்கைக்கு போயிடுவீங்க, எகிப்துக்கே போயிடுவீங்க. பழையவைகளை விட்டு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பழைய வாழ்க்கையை விட்டு, பழைய சுபாவத்தை விட்டு, பழைய கழிவுகளை விட்டு, பழைய எல்லா விதமான பாவங்களை விட்டு நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவோம்? துதிக்க வேண்டும். அதை கர்த்தர் அழைச்சார். அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த தேசத்துக்கு நாங்க வரோம், உள்ள வரோம், வரும்போது என்ன இல்ல, தண்ணி இல்ல. இப்போ தண்ணி மட்டும் குடிச்சா போதுமா? அங்க நாங்க
நிறைவா சாப்பிட்ட வயிறு காலியா வச்சுக்கிற மோசே அப்படின்னு கேட்கிறேன். அது மோசஸ் கர்த்தர் ஆண்டவரே, நான் இந்த மக்கள் எல்லாம் பண்றாங்க, இவ்வளவு பண்றாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குது. மோசேவே ஒரு மிகப்பெரிய வீரன், மோசேவே யாரும் போயிட மாட்டான். ஆனா ஹோல் பிரஷர் மக்கள்லாம் சேர்ந்து அழுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரே மனுஷன் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இரவுல நாளை காலையில் அந்த மக்களுக்கு உணவு வேண்டும், வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஜனங்கள் மன்னாவை புசித்தார்கள். அப்படி பாருங்க, ஒரு உடன்படி கொண்டு வைக்கிறாரு. ஏய், காலையில் அதிகாலத்திற்கு தான் மன்னா, கோயிலுக்கு போய் எழுந்துருவேன், மன்னா சாப்பிட முடியாது. அல்லேலூயா. அவருடைய விதி எப்படி பண்ணுறாரு பாருங்க. அதான் நம்ம வாழ்க்கையில் நீங்க தெரிஞ்சுக்கணும். காலையில அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்றவங்களுக்கு செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், நீதிமன்ற பேர் அடைவீங்க, நேரம் வளருவீங்க, குறுக்கால வளருவீங்க, வடக்குல வளருவீங்க, செழிப்புல வளருவீங்க, மேற்குல வளருவீங்க, கிழக்குல வளருவீங்க, எல்லா திசையிலும் உங்கள் பேர் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறாமல் கத்துக்கிறது. அதுதான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. உங்களை பார்த்து உடனே தான் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த தேசத்துல வந்துட்டீங்க, வர சொல்லாதீங்க. ஊழியத்துல வந்துட்டீங்க, குடும்பத்துல வந்துட்டீங்க, சம்பவத்துல வந்துட்டீங்க, பின்னாடி பார்க்காதீங்க, கரங்களை தட்டுங்க. நீ தெரிஞ்சு வந்தீங்களோ, தெரியாம வந்தீங்களோ, அழைத்து வந்தீங்களோ, அழைக்காம வந்தீங்களோ, எனக்கு தெரியாத பாடத்தை கொடுப்பீங்க. ஆனா தேவனுக்கு தெரியும் உங்க நோக்கம் எது, உங்க திட்டம் எது, உங்களுடைய காரியங்கள் எது என்று தேவனுக்கு தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க வேற வெஜிடேரியன் சாப்பிட்டுருந்தோம், எங்களுக்கு போர் வச்சிருச்சு, இனி இந்த உணவு எங்களுக்கு என்ன பண்ண தேவையில்ல, இந்த உணவு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உள்ளவே போக மாட்டேங்குது, சாம்பார் எனக்கு போக மாட்டேங்குது, உள்ள ரசம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்படி வாங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? மோசேயை பார்த்து முறுமுறுத்தார்கள். என்ன சொல்லி முறுமுறுத்தாங்க? எங்களுக்கு இறைச்சி வேண்டும், இறைச்சி வேண்டும். போராட்டம் பண்ணாங்கம்மா. எப்படி போராட்டம் பண்றாங்க? இறைச்சி வேண்டும், இறைச்சி வேண்டும் என்று என்ன பண்றாங்க? போராட்டம் செய்கிறார்கள். போராட்டங்கள் எப்படி இருக்கும்? ஏங்க, ஒரு 100 பேர் சேர்ந்தாலே ஒருத்தர் என்ன பண்ண முடியல, கலெக்டர் வெளியே வராங்க. ஒரு 200 பேர் சேர்ந்தா எம்எல்ஏ வந்து நிற்கிறாருங்க. அவங்க இது எவ்வளவு லட்சம் பேரு, அப்ப எப்படி கத்திருப்பாங்க? ஒரே பவர் தான், இறைச்சி வேண்டும், இறைச்சி வேண்டும் அப்படின்னு கத்துறான். தடையெல்லாம் கத்துறான். அப்போ கத்தர் என்ன சொல்றாரு? கீழ் காற்றை அனுப்பி மக்களின் சத்தத்தை கேட்கிறாரு. மோசேயின் ஜெபத்தை கேட்டாரான்னு தெரியல, மக்களின் சத்தத்தை கேட்டார். கீழ் காற்றை அனுப்பி காடைகளை அல்லேலூயா. வனாந்திரம் ஒன்றுமே இல்லாத இடம், சாப்பிட்டு படகுபட்டு ஜனமாச்சே, இது நம்ம என்ன பண்ண முடியும்? கீழ் காற்றை அனுப்பி அதை செய்தார். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, மண்ணா இருந்து இரண்டும் தேர்ந்துங்க வரல, இறைச்சி வந்து இடத்த விட்டு வந்து ஏந்துக்கல, கண்மலையில் தண்ணி பிடிச்சுமே அங்கேயே ஏந்துக்கல. எவ்வளவு நான் நினைச்சேன்னா, ஐயோ இதுக்கு மேல நம்ம போகும்போது அவன் அங்க தங்கிட்டான். அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? ஒவ்வொரு பாத்திரம் பண்ணிட்டாங்க, அவன் அங்க தங்கிட்டாங்க. வேச்சு பழம் மறந்து அங்க தங்கிடுறான், தண்ணி இருந்தா அங்கே தங்கிடுறான். அந்த இடத்துக்கு நம்ம தண்ணி கிடைக்காது சொல்லி அங்கே தங்கிடுறான். அங்க போன காடை போட்டு தங்கிதான், காடை போட்டு அங்கே தங்கிடுறான். அங்க போன மண்ணா இருக்கு அங்கே தங்கிடுறான். எல்லா இடத்திலும் அற்புதம் நடந்துச்சுன்னா ஜனம் தங்கிடும். மோசம் எடுக்கிற வாங்க, இது நம்முடைய இலக்கு அல்ல. ஐடி வேலை செய்யறதுதான், பணம் அதிகமா சம்பாதிக்க நம்ம இலக்கு அல்ல. கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க, உலகத்தினுடைய செழிப்பு இருக்கிற இடத்துல தேவனுடைய செழிப்பு நீங்க பார்க்க முடியாது. தெய்வீக செழிப்பு என்பது பாவம் இல்லாமல் இருக்க புரிந்து கொள்ள வேண்டும்.
திராட்சை செடி போல உன் மனைவி என்ன பண்ணாங்க, வீட்டை சுற்றிலாம் திராட்சை கொடி போல என்ன பண்ணாங்க இருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் அல்லேலூயா. இப்ப அப்பா அம்மா குழந்தைகளை பெற்று எடுத்துட்டு அந்த குழந்தை வளரும் போது, ஐயா நீ சண்டை போட்டாயா, அவன் மண்டை கிஞ்சிச்சியா, அவன் என்ன பண்றான், ரொம்ப கலவரமாயிடுச்சு, அவங்கள எஃப்ஐஆர் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனையும் போகாத உங்கள் குடும்பங்கள்ல கோர்ட் வரை செல்வதற்கு என்ன காரியம்? அப்போ கர்த்தர் சொன்ன வசனத்தை நீங்க கடைபிடிக்காததான காரணம், இந்த ப்ராஸ்பரிட்டி நீங்க கடைபிடிக்காததான காரணம். அப்போ செழிப்பு என்பது நீதிமானோடு இருக்கும்போது எல்லா செழிப்புகளும் வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிற வறுமை, தரித்திரங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. செழுமை, கொழுமை இது ரெண்டும் வாழ்க்கை கொடுக்கும். அல்லேலூயா. செழுமையானதாகவும் வளமையானதாகவும் கொழுமையானதாகவும் கர்த்தர் தான் பண்ணுவாரு. மாற்றுவது என்று சொல்லுகிறார் அன்பான கர்த்தருடைய. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரெண்டு கொரிந்தியர் 1:20. தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆம் என்றும் இருக்கிறது. கவனிங்க, அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதாக. ஆமென் என்றால் அப்போ உங்களுக்கு எல்லாமே பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதாக. ஆம். என்னப்பா சரவணன் ஆசீர்வதிக்கலாமா? ஆம். எஸ். ஆம் என்றால் இங்கிலீஷ் என்னது? இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கலாமா? எஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென் என்றால் அப்படியே நடப்பதாக. நீங்க நினைச்சிருக்க கையில இருந்து ஒரு பவர் வரும், கடவுள் என்ன பண்ணும், கையில இருந்து ஒரு பவர் புஷ்ன்னு போனோம், அது போய் என்ன பண்ணும், உடனே நம்ம எல்லாத்தையும் நல்லா ஆகிடும். அப்படி இல்லை, வாய்க்கு வார்த்தை சொன்னாவே நல்லா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனை தான் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவனை தான் நம்ம என்ன பண்றோம், துதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, நமக்கு எந்த சூழ்நிலையுமே இல்லை. உங்களுக்கு உட்காந்துக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்கள் எந்த சுயநலம் இல்லாமல் இடத்துல உட்காந்துக்கிறீங்க. எதற்காக அப்படின்னா தேவனை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா. அப்ப ஜனங்களை வழிநடத்தி போறாங்க, ஜனங்கள் ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல தங்கிடுறாங்க, செழிப்பு இருக்கிற இடத்துல தங்கிடுறாங்க. நீங்க அது மாதிரி செழிப்பு இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் தங்கக்கூடாது. ஆசீர்வாதம் எப்போது நம்மோட கூட இருக்கும். இது புரிஞ்ச கூட்டம் ஒரு சிலர், புரியாத கூட்டம் ஒரு சிலர். அல்லேலூயா. லோத்து தன் கண்களை எடுத்து பார்க்கிறாரு. எங்க பார்க்கிறாரு? லோத் தன் கண்களை என்ன பண்றாரு? வேற எடுத்து பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? எங்க பசுமையா இருக்குதோ அங்க போய் உட்காந்துலாம். பசுமையா இருக்கிற இடத்துல பசுமையை மட்டும் பார்க்க கூடாது. அல்லேலூயா. பசுமை மாத்திரம் பார்க்க கூடாது, சுத்தி இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பொதுமக்களாகிய நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எத்தனை சாவரம் போடுவாங்க, என்ன வண்டி கொடுப்பாங்க, என்ன கார் கொடுப்பாங்க, பொண்ணு அழகா இருக்குதா, படிச்சிருக்குதா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பையன் இருக்கிறானா, எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவனுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்குது, எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்ற இந்த உலகத்தினுடைய காரியங்களை மட்டும் பார்க்குறாங்க. அன்னைக்கெல்லாம் அன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பையன் கட்டப்பாடுனா குடிக்கிறது தான் கட்டப்பாடு. சாராயம் குடிச்சா, மதுபானம் குடிச்சா அவன் என்ன பண்ண தேவையில்ல, கல்யாணம் பண்ண தேவையில்ல, அவன் பொண்ணுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற சில கலாச்சார ரீதியாக இருக்கிற பெண்கள் எல்லாம் பண்றாங்க, முன்னாடியே கண்டிஷன் போடுறாங்க. நான் வீட்டில் வேலை செய்ய மாட்டேன், சோறு எனக்கு ஆக தெரியாது, வேலைக்கு போவேன், நான் சம்பாதிக்கிறது நானே வச்சுப்பேன். நான் என்ன பண்றேன், எனக்கு நான் துணி வாங்கி கூட நீ துணி வாங்கிக்கோ, 2 பேரும் கட்டிக்கலாம், உங்க அப்பா அம்மா கூட வாழ மாட்டேன், உங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டேன், உங்க சொந்த வேலை வரக்கூடாது,
நீ சோறு வாங்கி கொடுத்துக்கோ. எங்க சொல்றாங்க வாங்க மாட்டாங்க. வந்து நான் சோறு வாங்கி கொடுத்துக்கிறேன். உனக்கு தேவையானதுக்கு நீ பெட்ரோல் போட்டுக்கோ. உங்க காருக்கு நீ பெட்ரோல் போடு, என் காருக்கு நான் பெட்ரோல் போடுறேன். உனக்கு எனக்கு என்ன பண்ணல இல்ல அசிமா தாழ்ல கட்டுமாட்டா இருக்க மாட்டேன். லிவிங் ரிலேஷன் தான். உனக்கு பிடிக்கலாம் நீ போயிடணும், எனக்கு பிடிக்கலாம் நான் போயிடணும். உங்க காசு நான் கேட்க மாட்டேன், என் காசு நீ கேட்காத. உங்க அம்மா அப்பா பண்ணிவிட நான் செய்ய மாட்டேன், எங்க அம்மா பண்ணிட்டு நீ செய்ய தேவையில்ல. ஹோட்டலுக்கு போனோம்னா நீ பிள்ளை கட்டிக்கோ, என் பிள்ளை நான் கட்டிக்கிறேன். குழந்தை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்ற கலாச்சாரத்தில் போறாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் குடிப்பேன், ஒரு அவுன்ஸ் போடுவேன். நீ உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீ குடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு நைட்டில் வர மாட்டேன், என் பப்பில் எனக்கு நாள் இருக்கும். ஒரு டைம் என்ன பண்ணுவேன், வெளியூர் சேர்த்து போயிடுவேன். இப்படி இதெல்லாம் இஷ்டம் பண்ணா அதுக்கு கையெழுத்து போடு, இல்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய கலாச்சாரம் மாறி விட்டு. அலையா உலகத்தினுடைய கலாச்சாரம் எப்படி மாறிச்சு? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் தான் வச்சுக்கோ, கேர்ள் ஃப்ரெண்ட் தான் நீ வச்சுக்கோ. ஆனால் சொல்றேன் அப்பா நேரத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். இப்படிதான் இன்றைக்கு கலாச்சாரம் போயிட்டு இருக்குமா? நான் சொல்றது தப்பா நினைக்காதீங்க. உலகம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த உலகம் தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான சொற்கள், தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமான காரியங்கள். தேவன் இது அருவருக்கிறார், தேவன் இதை நேசிக்கவில்லை. தேவன் சொல்லுகிறார் உனக்கு தேவையான மனைவியை வைத்துக் கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், ஒழுங்கா வாழ்ந்து மதுபானத்தை வெறுத்து குடும்பத்துல குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து நீங்க பழகி பழகி பூமியை நிரப்பி நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க சொல்லி தேவன் படிச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எப்படி பண்ணணுமா? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் யார் விரும்புகிறது? தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற ஆசீர்வாதம் தான். மக்கள் எப்படி விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எப்படி ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம், எப்படி என்ன பண்ணலாம், கர்த்தரை ஆராதிக்காம வாழ்ந்துட்டு போயிடலாம், ஜெபிக்காம வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. வாழ்ந்து விட்டு போக முடியாது, வாழலாம் போக முடியாது. எங்க பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. வாழலாம், பரலோக ராஜ்யத்துக்கு தான் பண்ண முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அது வாசித்து நினைக்கிறேன். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுன்னா வேண்டும். என்ன வேணும்? பலன் வேண்டும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் தானா வந்துடாதுங்க, சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் வேணும். அல்லேலூயா. கல்வி ரீதியான பலன் வேணும், ஒழுக்க ரீதியான பலன் வேணும், உடல் ரீதியான பலன் வேணும், ஆவிக்குரிய பலன் வேணும். அப்பதான் நீங்க தரித்திரர் ஆகாம ஐஸ்வர்யங்களா மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா. அத சொல்றாரு, குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த பார்த்து உன்னை உன் குறைவெல்லாம் என்ன பண்ற, நிறைவாக்குகிறேன். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனா
இயேசுவால் நடந்திடுமே. அல்லேலூயா. அவர் கிருபை என்ற பொழுது இதே போட்டுருங்க. பீஜம் என்ன பண்ணுங்க, குறைகள் எல்லாம் நிறைவாகும். அதிசயம். அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைகள் எல்லாம் மகிமையில் என்ன பண்ணுவாரா? நிறைவாக்குவார். எல்லாம் கரமா தட்டுங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைகள் எல்லாம் என்ன பண்ணுவாரு? நிறைவாக மாத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வருவோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை ஆராதிக்காதவர்களிடத்தில் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை நம்புகிறோம் சகலத்தையும் அறிவார்கள். நீதிமொழி 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொலவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பெருநெஞ்சின் வழக்கை கொலவுகிறான், கர்த்தரை நம்புகிறோனோ செழிப்பான். கரவை தட்டி கர்த்தரை சமூகத்துல குறைகள் எல்லாம் நிறைவாகும். அதிசயம் உங்க வாழ்க்கை காணப்பட்டாங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாருன்னா, கர்த்தரை நம்புகிறவன் என்ன பண்ணானா? செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் எப்படி செழிப்பான்? ஒரு ஆலயத்தில் செழிப்பான், அவன் வீட்டுல செழிப்பான், அவன் வேலையில செழிப்பான், அவன் பண்ற கோவில் வரத்துல செழிப்பான், அவன் போற இடம்லாம் செழிப்பான், அவன் போற இடம் எல்லாமே நடக்கும். அதான் செழிப்பு. எனக்கு போனா நடக்கல, என் வாழ்க்கையில வெற்றி இல்லை, என் வாழ்க்கையில தோல்வி தான் இருக்குது. அப்போ நீ நீதிமனம் மாறல. நீதிமனம் மாத்தனா வாழ்க்கை நேர்ப்ப உனக்கு எல்லையே இல்லை. அல்லேலூயா. கேதுமானா மாட்டேனா நீ வளர்ந்து கொண்டே இருப்ப. உடம்புல அல்ல, சரீரத்துல அல்ல, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திக்கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது அன்பான கருத்துக்கள் பிள்ளைங்களே. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 17:5 அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலம் மாற்றிக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக வைத்துக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்துல எந்த மனுஷன் நம்பாதிருங்க, எல்லாமே மாறி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஆகிற வழியில கரணையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலையத்திலும் தங்குவான் மனிதன். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதோ கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை பிடிக்கிறதோ உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதோ மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனிப்படுகிறதுமான மரத்தை போல தப்பாமல் கனிப்படுகிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்க்கும் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு அப்படின்னா வாய்க்கும் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. அப்போ உங்க வாழ்க்கையில தப்பாம நடக்கும். உங்க வாழ்க்கையில வனாந்திரம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நீ கர்த்தருடைய மனுஷன் மேல் நம்பாதபடிக்கு, மனுஷன் உன் பேர்பலமா வைத்துக் கொள்ளாதபடிக்கு, உனக்கு மேலே இருக்கிற நம்பாதபடிக்கு கர்த்தரை தன் பேர்பலமாக வைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இந்த வேலையில தேவனுக்காக ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுவோம்? மகிமைப்படுத்தும்படியாக எல்லாம் முழங்கால் படிட்டு சொல்லிக்கலாம். உங்களுக்கான திருவிருது ஆராதனைக்கான காரியங்கள் தேவனுக்கு பெரிய காரியங்களை செயல்படுத்தி